இந்திய அரசியலை தொடர்ந்து கவனித்து வருபவர் என்றால் நேற்று, அதாவது ஏப்ரல் 23, 2026 வியாழக்கிழமை வாக்குச்சாவடிகளில் நடந்தவை சாதாரணமானவை அல்ல என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்தியாவின் மிக முக்கியமான 2 மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தின் தேர்தல் வரலாற்றை அடிப்படையில் மாற்றி எழுதிய ஓர் வரலாற்று சிறப்புமிக்க நாள் அது. உடைந்த வாக்குப்பதிவு சாதனைகள், அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் தொகை மாற்றங்கள், அங்கங்கே நடந்த வன்முறை சம்பவங்கள் மற்றும் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் நிழல் ஆகியவற்றை நாம் நேற்று பார்த்தோம். இன்று களத்தில் என்ன நடந்தது என்பதை சரியாக புரிந்து கொள்ள நேற்றைய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கைகளை முழுமையாகவும் உண்மைகளின் அடிப்படையிலும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். நேரடியாக தரவுக்குள் செல்வோம். பகுதி 1, தமிழ்நாட்டில் சாதனை படுத்த ஒரே கட்ட தேர்தல் பின்னணி குரல். தெற்கிலிருந்து ஆரம்பிப்போம். நேற்று தமிழ்நாட்டின் அதன் 17வது சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்க அனைத்து 234 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதன் முக்கிய தரவு பிரமிக்க வைக்கிறது. வியாழக்கிழமை இரவு வெளியான தற்காலிக தரவுகளின்படி தமிழ்நாட்டில் 85.5% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு மாநிலத்தின் இதுவரை காணாத அதிகபட்ச வாக்குப்பதிவு சதவீதம் இதுவாகும். இது 2011 பதிவான 78.29% என்ற முந்தைய சாதனையை முறியடித்துள்ளது. புவியியல் ரீதியாக இந்த எண்ணிக்கையை பார்த்தால் என்ன தெரிகிறது? மக்களிடையே ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் அது எல்லா இடங்களிலுமே ஒரே மாதிரியாக இல்லை. கரூர் மாவட்டம் 91.97% வாக்குப்பதிவுடனும் மாநிலத்தை முதலிடத்தை பிடித்தது. சேலம் 90.23% இருந்தது. மற்ற மாவட்டங்களில் பெரிய எண்கள் காணப்பட்டன. திண்டுக்கல் சுமார் 88.98% மற்றும் திருப்பூர் அதன் வரலாற்றிலே அதிகபட்சமாக 88.56% பதிவு செய்தது. மறுபுறம் கன்னியாகுமரி மிக குறைந்த வாக்குப்பதிவாக 75.50% பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் மாநில சராசரியை விட பின்தங்கியிருந்தன. ஆனால் இந்த திடீர் வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சிக்கு என்ன காரணம்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்றும் எடப்பாடி கே. பழனிசாமி அதிமுக தலைமையிலான கூட்டணி, அத்துடன் நடிகர் விஜயின் தாவேக கட்சியின் அறிமுகம் போன்ற அதிக அரசியல் போட்டிகள் ஒரு காரணியாக இருந்தாலும் நிபுணர்களும் அரசியல் தலைவர்களும் ஒரு குறிப்பிட்ட நிர்வாக நடவடிக்கையை சுட்டிக்காட்டினர். இதுதான் சிறப்பு தீவிர திருத்தம் அல்லது SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். SIR என்பது வாக்காளர் பட்டியலில் செயல்பட்ட ஓர் மிக பெரிய சர்ச்சைக்குரிய திருத்தமாகும். திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் மட்டும் இது போன்ற செயல்பாட்டின் போது சுமார் 30% வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்ததால் வாக்குப்பதிவு சதவீதம் இயற்கையாகவே உயர்ந்தது. திமுக செய்தி தொடர்பாளர்கள் இதை அடிப்படை கணிதம் என்று குறிப்பிட்டனர். ஆனால் தேர்தல் ஆணையம் போலி வாக்குகளை வெற்றிகரமாக நீக்கியது இந்த அதிகபட்ச சதவீதத்திற்கு காரணம் என பாஜக கூறியது. வாக்குப்பதிவு பெரும்பாலும் அமைதியாக நடந்தாலும் சில சலசலப்புகளும் இல்லாமல் இல்லை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாக்குச்சாவடி ஒன்றில் தலைமை காவலர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு துயர சம்பவம் நடந்தது. சென்னை துறைமுகம் தொகுதியில் திமுக அமைச்சர் PK சேகர் பிரபு ஆதரவாளர்களும் தாவேக வேட்பாளர் அசோக் ஆதரவாளர்களுக்கும் இடையே கள்ள ஓட்டு புகார் தொடர்பாக மோதல் ஏற்பட்டது. சைதாப்பேட்டை மற்றும் ஆழ்வார்பேட்டை போலி வாக்குகள் மற்றும் வாக்குச்சாவடிக்கு அருகில் கூட்டம் கூடியது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக திமுக, பாஜக மற்றும் தாவேக தொண்டர்களுக்கு இடையே இது போன்ற கைகலப்புகள் பதிவாகியுள்ளது.